So good evening students. Today we will see the current affairs analysis dated from 6th September 2022. So first news related to the Hyderabad Liberation Day. It's going to be celebrated in September 17. The date is important. So இதுக்கான reason Hyderabad வந்து liberate ஆனது 1948. So after independence, Hyderabad never joined with India before independence, pre-independence. So it was annexed by India. அது எப்போ பண்ணோம் அப்படின்னா 1948 17 செப்டம்பர். ஸோ அதோட பர்பஸ், ஸோ வை வி annexed we will discuss. So Hyderabad is under the king, that is Mir Usman Ali, Nizam Mir Usman Ali. So he is a Muslim ruler. The people, the large population of Hyderabad is Muslim, like Hindu population. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டுட்டு போகும்போது 565 மேலே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஜாயின்ஸ் வித் இந்தியா. இந்த 4 வந்து ஜாயின் பண்ணலை, அதில் ஹைதராபாதும் ஒன்று. ஸோ ஃபைனலி we made negotiations but never happened. They want to join with Pakistan. ஸோ பாகிஸ்தான் கூட அவங்க வந்து ஜாயின் பண்ண நினச்சாங்க. ஸோ the people of the Hyderabad revolted against and they started protesting against the rule. ஸோ த கிங் வந்து என்ன பண்ணான்னா ரசாகாஸ் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்குனாரு டு சப்ரஸ் தி ரிபல்ஸ், த ஹிந்து ரிபல்ஸ் அண்டர் தி ஹெட் ஆஃப் காசிம் ரஸ்வி. காசிம் ரஸ்வி. ஸோ இந்த காசிம் ரஸ்வி இந்த ரசாகாஸோட லீடராக இருந்தார். ஸோ இட்ஸ் அ group of soldiers who gave the assignment to suppress the Hindu population who are revolting against the empire. So finally the Qasim Razvi enna pannar appadina, so finally he started suppressing very cruelly. A lot of people were killed. So ipo Indian army enna pandranga appadina, they are like jumping into the war. That is Operation Polo. It happened and the 5 days battle, and finally we have taken the control. Qasim Rasvi killed and then others were taken under the control and Hyderabad was annexed with inniki Telangana oda headquarters are. So that's the story. The liberation happened in 17th September 1948. So that's why we are celebrating this day as the liberation day for the Hyderabad and annexed with India. So that's the story. The next news related to sorry. The next news related to nano urea. So recently Prime Minister launched this nano urea. ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்-ஃப்ளெஜ்டாக இந்தியா ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ நானோ யூரியா, நானோ பார்ட்டிகிள்ஸில் பண்ணக்கூடிய பொருட்கள் இட்ஸ் 10⁻⁹. ஸோ விசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ் த நானோ மெட்டீரியல். ஸோ நானோ யூரியா அப்படின்றது நானோ நைட்ரஜன் ஃபெர்டிலைசர். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ஸ் மேலே தெளிப்பாங்க, இல்லைன்னா ஸ்ப்ரேயிங் பண்ணுவாங்க. ஸோ பிளான்ஸோட லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வெளியே அது உள்ளே போய் பிளான்ஸுக்கு தேவையான நைட்ரஜனை கொடுக்கும். ஸோ த நைட்ரஜன் வில் பி டேக்கன் பை தி பிளான்ஸ் அண்ட் த பிளான்ஸ் வில் க்ரோ. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமோனியாவை வந்து யூரியா உரத்தை வந்து லைக் லேண்டில் போடுவோம் வேர்களில். அமோனியா அண்ட் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வில் கன்வெர்ட் திஸ் அமோனியா இன்டு நைட்ரஜன் நைட்ரிக் பாக்டீரியா. ஸோ இட் வில் கன்வெர்ட் டு நைட்ரஜன். அந்த நைட்ரஜனை தான் அது வேரில் எடுத்துக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக இங்கே பண்ணுறதுனால 2 பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி. ஸோ நம்ம லேண்டில் அதிகமாக போடுறதுனால லேண்ட் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்னால டீக்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது லேண்ட்லேயே வராது. அப்போ அதுவும் நைட்ரஜன் தான் நம்ம தெளிக்கிறோம். ஸோ வாட்டர் பொல்யூஷன்லேருந்து லைக் பாதுகாக்க முடியும். கிரவுண்ட் கண்டாமினேஷன், சாயில் கண்டாமினேஷன் ஆகிறத தடுக்க முடியும். சாயிலேருந்து ஓவர் எக்ஸ்பிளாட்டேஷன் ஆகிறத தடுக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் நானோ யூரியா இல்லைன்னா நானோ ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ இது வந்து 2025க்கு நம்ம டார்கெட் வச்சு வி ஆர் டூயிங் கிட்டத்தட்ட 440 மில்லியன் பாட்டில்ஸுக்கான
500 ml. Per bottle 500 ml. Its cost related to 240 rupees. 50 kg urea இன்னைக்கு இருக்கக்கூடிய conventional யூரியாவுக்கு உகந்தது. So equivalent to the conventional urea. So that's the important thing you will have to know. அப்புறம் நம்ம இன்னைக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட 26 million there is a demand. Sorry, domesticல ப்ரொடக்ஷன் பண்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரியா கன்வென்ஷனல் யூரியா. அதில் 35 million tons வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு டிமாண்ட் இருக்கு. மீதி கிட்டத்தட்ட 9 million வந்து we are importing from outside. கிட்டத்தட்ட அது கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சப்சிடி பிளஸ் இம்போர்ட்டிங் சார்ஜஸ் தட் இஸ் 40,000 crore per year. அப்போ அதை வந்து கவர்மெண்ட் குறைக்க முடியும். ஸோ இது அதிகப்படுத்தும் போது இம்போர்ட் 2023-24 நம்ம இம்போர்ட் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற சொல்லப்படுது. இது வந்து சக்சீட் ஆச்சு அப்படின்னா. ஸோ இட்ஸ் அ லைக் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாப்புலேஷனுக்குள்ளாடி. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ தட்ஸ் ஆல். The next news related to the VOC, that is Vavu Chidambaram Pillai, அவரோட birth anniversary celebration. வாவுசி பிறந்து வந்து ஒட்டப்பிடாரம் in தூத்துக்குடி district. So 5th September 1872. And he is a freedom fighter. He joined in Indian National Congress in 1905. At the time சுதேசி மூவ்மெண்ட் வந்து பிரபலமாக இருந்துச்சு பிகாஸ் பெங்கால் பார்ட்டிஷன்ஸ்னால. ஸோ சுதேசி மூவ்மெண்ட்ல ஹி பார்ட்டிசிபேட்டட். லாலா லஜ்பத் ராய், அப்புறம் பாலகங்காதர் திலக், அப்புறம் ஒன் மோர் பர்சன், பாலகங்காதர் திலக், அப்புறம் அரவிந்த கோஷ், இவங்க கூட ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஐஎன்சி. அண்ட் ஃபைனலி ஹி with the help of Aravinda Ghosh and other people, he provided a way, direction, steam engine. சொந்தமா ஒரு ஸ்டீம் இன்ஜின், 2 ஸ்டீம் இன்ஜின் வாங்குவார். ஷிப், தட் இஸ் ஒன் நேம் இஸ் கைலியா, இன்னொன்று லாவி அப்படின்றது. ரெண்டுமே வந்து ஷிப்பிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிப்பார் சுதேசி அப்படின்ற பேரில். அதனால தான் அவர் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு. ஷிலோனுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக he started it. And finally ஸோ அது பயங்கரமாக சக்ஸஸ் ஆகவும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. he was against the in British government in India. That's the reason he was arrested. He is a barrister. law practice பண்ணக்கூடாத அளவுக்கு அவரோட பட்டத்தை எல்லாம் எடுப்பாங்க. and then he was arrested. and then நார்மலாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லைன்னா பிரிசனர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே அவருக்கு கொடுக்கல. அங்கே வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, செக்கிலுக்கு வச்சாங்க அப்படின்ற ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். So and finally 1912 he came out. 1936 he died. And he wrote his autobiography. அவர் சிறையில் இருக்கும்போது he started writing and then வெளியில் வந்த அப்புறம் ரிலீஸ் பண்ணுவார். and then he wrote தொல்காப்பியமும் திருக்குறளும் சேர்த்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவார். அப்புறம் ஜேம்ஸ் ஆலன் ஒர்க்ஸ் பிரிட்டிஷோடது, அவங்களோட அந்த பர்சனோட ரைட்டிங்ஸ் எல்லாம் தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணுவார், டிரான்ஸ்லேட் பண்ணுவார். தீஸ் ஆர் த சக்சீட் அச்சீவ்மெண்ட்ஸ் மேட் பை தி வாவுசி. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு sea cucumber. sea cucumber is a marine animal. ஸோ sea cucumber பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பெந்த்விக் அப்படின்னா லேண்ட்லேயே இருக்கும். no movements. சி அனமோன மாதிரி இது வந்து நோ மூவ்மெண்ட், வித்தவுட் மூவ்மெண்ட் இட் வில் பி தேர். நோ ஐஸ், நோ லிம்ஸ், அப்புறம் நோ பிளட்டும் கிடையாது இந்த அனிமலுக்கு. இதோட லைக் கால்சியம் கார்பனேட் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். அதோட அவுட்ல வரக்கூடிய சாண்ட் வந்து கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. ஸோ கோரல் ரீஃப்ஸுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கோரல் ரீஃப் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு இதோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல், தட் இஸ் சமின் கிளைகேன். அது அப்படின்றது நம்ம ஆர்த்ரிஸ், கால் மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகளுக்கு இந்த கெமிக்கல் வந்து பயன்படுத்தப்படுது. அதனால இது வந்து கடத்தப்படுது அதிகமாக. இட் வாஸ் இன் தமிழ்நாடு, கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா, லக்ஷதீப் ஐலண்ட், அந்தமான் நிக்கோபார் ஏரியாவில் இது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதோட பாப்புலேஷன் அதிகம். பட் இட் வாஸ் ட்ரேடட். நம்ம ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் சீஸ் பண்ணுற நியூஸஸ் எல்லாம் கேட்போம். தமிழ்நாட்டில் இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட்.
So that's why we put it under Wildlife Protection Act 1972 Schedule 1. So trading வந்து allow கிடையாது. So that's all. The next news related to அப்புறம் Lakshadweep was the world first conservation for the sea cucumber. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. Lakshadweep Island. Then the next news, Dark Sky Reserve. We having a lot of heritage sites. UNESCO ஓட heritage sites எல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா புராதன சின்னங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யுனெஸ்கோ வந்து இந்தியாவிலையும் நிறைய சைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அது மாதிரி இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் டு கன்சர்வ் தி ஹெரிட்டேஜஸ் ஆஃப் இந்தியா. சரியா? அதே மாதிரி there is an organization, International Dark Sky Association. It's an NGO, non-profit organization, International Dark Sky Reserve Organization. It's a non-profit organization, government organization கிடையாது, யூஎஸ் ஓடது, யூஎஸ்ஏ கண்ட்ரில இருந்து. ஸோ அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து ரொம்ப இல்லாத ஏரியா. வி ஹேவிங் அ பிளேஸ் தட் இஸ் லடாக் ஹேண்ட்லே அப்படின்ற பிளேஸ். ஹேண்ட்லே இஸ் அ அப்சர்வேட்டரி. இது கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். த ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி இன் இந்தியா. ரொம்ப ஹைட்டான பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரி 4700 மீட்டர்ஸ். ஓஹோ 4500 சாரி 4500 மீட்டர்ஸ் கடல் அளவோட மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஏரியாவில் ஹேண்ட்லே அப்படின்ற பிளேஸில் there are a lot of observatories. சந்திரா ஹிமாலயன் சந்திரா லிமிட் அப்படின்ற ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அங்கே இருக்குது. அப்புறம் ஹை எனர்ஜி காமா ரே டெலஸ்கோப், க்ரோத் அப்படின்ற டெலஸ்கோப், வேற நிறைய டெலஸ்கோப் வந்து இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் கம்மி, அதோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கம்மி, அப்போ டார்க்காக இருக்கும். அதுலேருந்து நம்ம லைக் ஸ்பேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் டெலஸ்கோப் மூலமாக. தட்ஸ் வை திஸ் ஹேண்ட்லே பிளேஸ் லடாக் ஏரியாவில் இந்த பிளேஸை வந்து இவங்க வந்து யுனெஸ்கோ எப்படி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக டார்க் ரிசர்வ் ஏரியா அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லைட் ஊடுருவாத்த பகுதிகளை வந்து ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் வந்து வேர்ல்டில் நிறைய இருக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சைட் தட் இஸ் ஹேண்ட்லே சைட். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் அப்படின்றனால அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் யூ ஹாவ் டு நோ த வேர்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ்னா என்னன்றது வேணும். யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணால் வி நீட் டு ஸ்டடி இன் டீடைல். பட் ஜஸ்ட் நோ அபவுட் தி ஹேண்ட்லே பிளேஸ். ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் place for the space research in India. மேப்லையும் படிச்சுக்கோங்க. சரியா? That's all. The next news related to Australia India leadership dialogue. So we had a dialogue with Australia trading related. We having the procedure diplomatic dialogue. ஒரு கண்ட்ரி கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது there are a lot of tracks. We are doing track 1.5 with Australia now. So track 1.5, track 1 na enna appadina track 1 that is officials and officials of the countries will meet. அப்படின்னா நம்மளோட மினிஸ்டரும் அவங்க நாட்டோட மினிஸ்டரும் மீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் will meet. That is officials. Track 1.5 அப்படின்றப்போ official members from our country, non-official members from our country will meet with official and non-official members. அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டடாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க, நான்-அஃபிஷியல்ஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க, ரெண்டு சைடில் இருந்தும். ஸோ தே வில் மீட். அது மாதிரி ட்ராக் 2 அப்படின்றது ஃபுல்லி நான்-அஃபிஷியல். நான்-அஃபிஷியல் நம்ம நாட்டில் இருந்து, அது மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில நான் அஃபிஷியலாக தான் இருப்பாங்க. நான் அஃபிஷியல்னா யார் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள், கவர்மெண்ட் பீப்புள் கிடையாது. ஸோ தே வில் மீட். அப்புறம் ட்ராக் 3 தட் இஸ் பீப்புளும் கான்டாக்ட் பண்ணுறது. பீப்புளும் ட்ரேட் ரிலேட்டடாக நெகோசியேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் டூ மார்க்கெட் ட்ரேடிங். மார்க்கெட் ஸோ பார்டரில் மார்க்கெட் திறந்து விடுவாங்க. மியான்மர் பார்டரில் வி ஹேவிங் பார்டர் ஹேட்ஸ். அப்போ மியான்மர் பீப்புள் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, இந்தியன் பீப்புள் அங்கே போவாங்க. ஸோ இது வந்து
திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அஃபிஷியல் மீட்டிங், மினிஸ்டர்ஸ் வில் மீட். இதுலேயே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா கூட நம்ம 1.5 பண்ணியிருக்கோம். அப்போ கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து, நம்ம சைட்லேருந்து கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ப்ளஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வில் மீட். அண்ட் தென் டெலிகேஷன், ட்ரேடுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த மீட்டிங். ஸோ திஸ் பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள் டிப்ளமேட்டிக் லெவலில். அப்புறம் இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் நம்ம ஆஸ்திரேலியா கூடான ட்ரேட் வந்து why it is more important. ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் 1941 வி ஸ்டார்டட் த ரெகுலர் ட்ரேட். பிரிட்டிஷ் இந்தியா டைம் பீரியடில் 1800 வி ஸ்டார்டட், 1700 வி ஸ்டார்டட். அதுக்கு பிறகு லைக் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் முன்னாடி வி ஸ்டார்டட் ரெகனைஸ்ட் ட்ரேட் வித் ஆஸ்திரேலியா. அண்ட் தென் வி ஆர் கண்டினியூயிங். அண்ட் ரீசென்ட்லி வி சைன்ட், that is economic cooperation and trade agreement. That is like free trade, not free trade agreement, like a free trade agreement. ஒரு textile, jewelry, அப்புறம் லெதர், ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 95% டேரிஃபை வந்து குறைச்சி வாங்கியிருக்கும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா 0, the no tariff will be there. இது 95% டேரிஃப். 100% டேரிஃப் போட்டாங்கன்னா 95% குறைச்சி 5% மட்டும் தான் டேரிஃப் போடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம வந்து 9th ட்ரேடிங் பார்ட்னர், 9th லார்ஜஸ்ட். இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்து 17th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செக்யூரிட்டி ஆங்கிளில் வி ஆர் கண்டக்டிங் ஆர்ஸ் இண்டெக்ஸ், military like maritime exercises we are conducting. This is military exercise. அப்புறம் ஏர் ஃபோர்ஸ் கூட we are conducting ஆர்ஸ் இண்டெக்ஸ் இஸ் நேவி தானே? நேவி. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்கான நேவி இண்டெக்ஸ், மேரிடைம் இண்டெக்ஸ் விசாகப்பட்டினத்தில் முதல்ல ஆரம்பித்தோம், இப்போ கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பிச் பிளாக் அப்படின்றது. பிச் பிளாக், எவ்ரி திங் இன் நோட்ஸ் யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஹோம். பிச் பிளாக் அப்படின்றது இட்ஸ் அ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அப்புறம் மலபார் எக்ஸசைஸ், அதில் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை இன்வைட் பண்ணி ஒரு வாட்டி கலந்துக்கிட்டாங்க. 2019 they joined. They are not a part of this Malabar exercise. அதில் 3 countries இருக்காங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA. இப்போ ஆஸ்திரேலியாவும் அதில் இன்வைட் பண்ணி கலந்துக்கிறாங்க. They are not a part of Malabar exercise. ஸோ அப்புறம் நம்ம நாட்டிலேருந்து நிறைய பீப்புள் அங்கே படிக்கிறாங்க. அப்புறம் ட்ரேடும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதானி போன்ற பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஆஸ்திரேலியன் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்புறம் இந்தியன் ஓஷனில் ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ பார்ட். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ளாட்டபிள் ஏரோடைனமிக் டீஆக்சிலேட்டர். நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய இஸ்ரோ அப்படின்றப்போ யூ பீப்புள் நோ தட் we will launch like rockets launch பண்றது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் you have stages. First stage, second stage, third stages. The stagesல we will have fuels. So first stage, second, அப்புறம் third. Solid, liquid, solid. அது like நீங்க ராக்கெட்ஸை பொறுத்து இப்போ 3 stage engines are there. அப்புறம் like மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வாட்டி லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒன்றொன்னா கலண்டு போகும். மேலே போகும்போது இந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு சேட்டலைட்ஸ் இருக்கும். இந்த சேட்டலைட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பேஸில் விடும். அப்போ இதெல்லாமே வந்து சப்போர்ட்டிங் இன்ஜின்ஸ். இதெல்லாம் போக போக கலந்து விழுந்துட்டே இருக்கும். அப்போ இதெல்லாமே கடலில் விழுந்துடும். நோ யூஸ் ஆஃப் தட். அதை வந்து திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, டீஆக்சிலேட்டர் பேலட்டபிள் ஏரோடைனமிக் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்படின்னா இது வரும்போது நம்ம எப்படி பேராஷூட் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி டீஆக்சிலேட் பண்ண, அதோட ஸ்பீடை ட்ராப் பண்ணி அதை வந்து கடலில் மிதக்க வைக்கிறது. ரொம்ப ஸ்பீடை ட்ராப் பண்ணி ரொம்ப லோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸ்டாண்ட்னா தரையில் ஸ்டாண்ட் பண்ணாது, இட் வில் ஃபால் இன் தி வாட்டர். ஸோ வாட்டரில் போய் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெட்டல்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும், அந்த இன்ஜின்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ தட்ஸ் ஆல். The next news, the sedition cases are increasing. இந்தியா மட்டும் இல்லை, அசாமில் ஸ்டேட் வைஸில் அசாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. செடிஷன் அப்படின்னா அவதூறு, தேச துரோக வழக்குகள், தேச துரோகம் அப்படின்ற கேசஸ், தட் இஸ் செடிஷன். 124A of Indian Penal Code.
IPC, Indian Penal Code 124A, it talks about the sedition, and 121, 22. So it is also subdivisions of the IPC, sedition category. So sedition அப்படின்னா தேசத்துக்கு விரோதமான தேசத்துல பிரிவினைவாதத்தை உருவாக்குறது, கலவரத்தை தூண்டுற மாதிரி பேச்சுகளை உருவாக்குறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட்டை வந்து லைக் அகற்றணும் அப்படின்னு பேசுறது. இட்ஸ் ஜனநாயக அடிப்படையில் போராடாம தீவிரவாதிகள் அல்ல, கலவரத்தை தூண்டுற மாதிரி பேச்சுகளை பேசுறது மூலமா கலவரங்கள் உருவாகுது அப்படின்னா தட் இஸ் யூ வில் பி அரெஸ்டட் அண்டர் தி செடிஷன் ஆக்ட். ஸோ இப்போ செடிஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் per year we having more than 170 peoples were arrested. That is 149 cases in the 2021 India full. அதில் 72 cases வந்து direct under the sedition. மீதி இருக்கக்கூடிய கேசஸ் வந்து ரிலேட்டட் டு செடிஷனாக தவிர செடிஷனுக்கு ஏற்ற மாதிரியான எஃபர்ட் கிடையாது. அது மாதிரி அதுக்கு முந்தின இயர் 172 கேசஸ், அப்படி ஒவ்வொரு வருஷமும் 169 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதான். இது கம்மி அப்படின்றது கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2014 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 454 கேசஸ் வேர் ஃபைல்டு. அதில் 69 கேசஸ் அசாம்லேருந்து வந்திருக்கும். So it's very, very high. You can see on the like news, Haryana, there is a graph, show the graph. Haryana it is 42, Jharkhand it is 38, then Andhra Pradesh is 32. 2014 and 21 வரைக்கும் sedition cases அதிகமாக இருக்கக்கூடிய NCRBயோட recent data. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது செடிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்சிஆர்பின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டேட்டா ரிலீஸ் ஆகும்போது என்சிஆர்பி சொன்னேன். இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம அன்னைக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நியூஸ் பேப்பர்ஸில் வரும்போது ஐ வில் அப்டேட் யூ பீப்புள். அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். இன்னைக்கு சப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு எதிராக குற்றம் எவ்வளோ இருக்குது, உமன்ஸுக்கு எதிராக, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் ஜெயிலில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது டுமாரோ வி வில் டிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வி வில் அப்டேட். ஆனால் எல்லாத்துக்கும் டேட்டா எடுத்து வந்து என்சிஆர்பி எவ்ரி இயர் தே வில் ரிலீஸ் திஸ் ரிப்போர்ட். டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செடிஷன்ஸ் என்சிஆர்பி தெரிஞ்சுக்கோங்க, செடிஷன் தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் தெர் இஸ் அ ஸ்கீம் ரிலீஸ். தமிழ்நாட்டிலே நேற்றுக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக பிரதான் மந்திரி ஸ்ரீ ஸ்கீம், தட் இஸ் பிஎம் ஸ்கூலிங் இன் இந்தியா ஸ்கீமோட நேம். தமிழ்நாட்டில் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் மாடல் ஸ்கூல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் ஸ்கூலிங் இந்தியா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா இதில் 2 பேர் வந்து பங்கு, அதை இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு 100 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் 100 crore அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னா அதை 60% will be funded by the central government. 40% funded by the Tamil Nadu government. அதான் 60:40 ரேஷியோ. சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90:10 வைப்பாங்க. அப்படின்னா ரொம்ப நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஹில்லில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்களால அதிகமாக ஃபண்டிங் பண்ண முடியாது இந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90%, 10% மட்டும் ஸ்டேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இனி தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட பங்களிப்பும் இருக்கும். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதே கம்போசிஷன் வில் பி தேர். இந்த ஸ்கீமோட பர்பஸ் ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸ்கீம்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கணும். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஸ்கீமோட நேம், அப்புறம் ஸ்கீம் அண்டர் விச் ஸ்பான்சர்ஷிப், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கீம்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதோட ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் என்ன அப்படின்னா 14,500 ஸ்கூல்ஸை வந்து மாடல் ஸ்கூல் அனௌன்ஸ் பண்றாங்க இந்தியா ஃபுல்லா. இந்த ஸ்கூல்ஸ்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதோ அதை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ற. 2020 இட் வாஸ் லான்ச். நம்ம பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு 3வது பாலிசி இது 2020. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால தமிழ்நாடை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்.
ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ரேஷியோ 3வது வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூலிங் எஜுகேஷன் அப்படின்ற கேட்டகரி. அப்படின்னா ஃபஸ்ட்டு 3லேருந்து 5 வரைக்கும் யூ வில் ஹேவ் அங்கன்வாடி சென்டர்ஸில் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், ப்ரீ கேஜின்னு பேர். அதுக்கப்புறம் 5 to 6 ஏஜில் இருந்து 5th ஏஜ் அப்படின்னா 6th இருந்து 14 10th கேட்டகரி. அப்புறம் 14லேருந்து 18 வந்து ஹையர் எஜுகேஷன் கேட்டகரி. ஹையர்னா ஹை ஸ்கூல் கேட்டகரி, உங்களோட ஹையர் செகண்டரி லெவல், ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி லெவல். இப்போ இதை வந்து 3 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாம் வில் பி லைக் திஸ் மாடல். I will explain 5 plus 3 plus 3 plus 4. அப்போ ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் இங்கே முடிஞ்சிடும் அங்கன்வாடியில். அதுக்கு பிறகு 3 இயர்ஸ் முடிஞ்சது அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்டில் யூ வில் ஹேவ் பப்ளிக் எக்ஸாம். அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துல யூ ஹேவ் பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல யூ ஹேவ் பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு அடுத்த 4 வருஷத்துல யூ ஹேவ் பப்ளிக் எக்ஸாம். இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களோட எஜுகேஷன் குவாலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் மதர் டங், த்ரீ லாங்குவேஜ் பாலிசி, 2 இந்தியன் லாங்குவேஜ், அப்புறம் ஒரு ஃபாரின் தட் இஸ் மதர் டங், ஒரு ஃபாரின் தட் இஸ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். அப்படின்னா 3 லாங்குவேஜ் நீங்கள் படிப்பீங்க ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது. இது கம்பல்சரி அல்ல. மதர் டங் வந்து பிரைமரி எஜுகேஷனில் மதர் டங் மேண்டேட்ரி. அப்புறம் இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ஸ் வந்து இந்த 14,500 ஸ்கூல்ஸ்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்கூல்ஸில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும், ஸ்வச் பாரத், அப்புறம் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராப்பராக இருக்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸாக இருக்கணும். அப்படின்னா எந்த ஒரு பொல்யூஷனும் இருக்கக்கூடாது இந்த ஸ்கூல் கேம்பஸில். தட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் இயர்லி அசஸ்மெண்ட் வில் பி மேட். ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 14,500 ஸ்கூல்ஸை வந்து மாடல் ஸ்கூலாக டெவலப் பண்ணுவாங்க. இதை பார்த்து மற்ற ஸ்கூல்ஸ்க்குலாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாடல் அக்செப்ட் பண்ணி தே கேன் டெவலப். தட்ஸ் அ மெயின் ஸ்கீம் தீம் அபவுட் திஸ் ஸ்கீம். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ், preventive detention. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.1 lakh பீப்புள் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கன்விக்டட்னா ஒரு தப்பு பண்ண பர்சன் அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கு பேர் ஒரு தப்பு பண்ணதுக்கு பிறகு. ஸோ இட்ஸ் அ கியூரேட்டிவ் டிடென்ஷன். அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பை பண்ணியிருக்கீங்க, யூ வில் பி அரெஸ்டட். ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது சர்டன் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். லைக் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாரண்ட் ஷுட் பி தேர். அப்புறம் லாயர்கிட்ட கன்சல்டேஷன் அலோவ் பண்ணணும். அப்புறம் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி 24 ஹவர்ஸ்க்குள்ள காமிக்கணும். அப்படி மெஜிஸ்ட்ரேட் வந்து அதை அப்ரூவ் பண்ணலைன்னா அவங்கள இமீடியட்டாக அடுத்த 24 ஹவர்ஸில் ரிலீஸும் பண்ணணும். தட்ஸ் அ மெயின் அபவுட் தி ஒரு தப்பு பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணப்படுறது. தப்பு பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அப்படின்னா நாளைக்கு ராகுல் காந்தி இஸ் கோயிங் டு கம் டு யுவர் டிஸ்ட்ரிக்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கா டுமாரோ ஓகே. அப்போ காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய பீப்புள் இல்லைன்னா சில காரணத்தினால சில கலவரத்தை உருவாக்குவாங்க அப்படின்ற பேரில் அவரோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பர்சன்ஸை வந்து முன்னேற்பாடாக அரெஸ்ட் பண்ண. இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த கூன் பீப்புள், ரவுடிஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க, தொடர்ந்து பூத் கேப்சரிங்லலாம் ஈடுபடுறவங்களெல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பேர், வருமுன் காப்பது. இப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் பண்ணுவாங்க, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணணும். லாயர்கிட்ட கன்சல்டேஷன் அலோவ் பண்ணணும். ஆனால் 24 ஹவர்ஸில் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி காமிக்க வேணாம். 3 months he can be arrested without bail. பெயிலே கொடுக்க தேவையில்லை. 3 மாதம்
3 மாசத்துக்கு மேல நீங்க அவரோட திருப்பி 3 மாசத்துக்கு மேல நீங்க அவரோட அரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா there is a advisory board. இது பாலிட்டியில we will study constitution. advisory board. இந்த advisory boardல ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த ஜட்ஜஸ் வந்து ஒப்புதல் தெரிவிச்சா அவரோட அரெஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். that is one way. இனி சில சட்டங்கள் இருக்கு. உப்பா ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அப்படின்னா இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில வேளை இவங்க காரணம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்றது. இந்த சட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டா இந்த சட்டத்தில் சில வேளை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப் டு 2 years ஆஃப் பனிஷ்மெண்ட். அப்போ நீங்க ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணப்படுறீங்கன்னா 2 வருஷத்துக்கு யூ கான் பி ரிலீஸ்டு. இந்த கேட்டகரி அப்ளை ஆகாது. ஏன்னா இந்த சட்டத்தில் இது மென்ஷன் இதுவும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன். நாளைக்கு உங்களால் ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்றதுக்கு அரெஸ்ட் பண்றது. ஆனா இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் இல்லை, ஐபிசி கேட்டகரியில். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அண்டர் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இட் வாஸ் கிவன். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆல்சோ கிவன். அட்வைசரி போர்டு இருக்கு. சப்போஸ் உங்களோட அரெஸ்ட் வந்து நியாயமானது இல்லை அப்படின்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா 3 monthsக்கு பிறகுதான். ஸோ தட்ஸ் ஆல். அதில் கேசஸ் வந்து இப்போ அதோட எண்ணிக்கை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 lakh பீப்புள் வந்து ஜெயிலில் இருக்காங்களாம், இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்படாம. ஒரு வருஷம் 400 பேர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா 200 பேர் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹை. தென் 10th and the final one, ban the conversion therapy for the LGBTQIA community. LGBT அப்படின்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூ அப்படின்னா கியூர் கம்யூனிட்டி. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து கே மேரேஜஸ், சேம் செக்ஸ் மேரேஜ், இட்ஸ் டாக்கிங் அபவுட் சேம் செக்ஸ் மேரேஜ். இந்தியாவில் அது அலோட் கிடையாது. அப்போ சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் அலோட் there are two ways, that is homosexual, heterosexual marriages are allowed. நீங்க ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது. சேம் செக்ஸ் மேரேஜஸ் அப்படின்றப்போ ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ பை அஃபெக்ஷன் they will fall in love and they want to be live together. It's not about sexual pleasure, this is about sexual pleasure. ஆனால் இங்கே வந்து அது அஃபெக்ஷன், லவ் எக்ஸெட்ரா. இங்கேயே லவ் இருக்கு, லவ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ சேம் செக்ஸ் மேரேஜஸ் இஸ் நாட் அலோட். இந்தியாவில் மேரேஜ் அலோவ் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சேர்ந்து வாழணுன்றதுக்காக they will reassign their organs. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி மூலமா அவங்களோட உறுப்புகளை மாத்திப்பாங்க. ஒரு பொண்ணா மாறுவாங்க, ஒரு ஆம்பளையா மாறுவாங்க. எதுக்காக? ஹோமோசெக்சுவல் மேரேஜ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றனால சேம் செக்ஸ் பீப்புள் they will reassign their organs. ஸோ அதை தடுக்கக்கூடிய லைக் மெஷர்ஸ் தான் இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன். that is a body, highest body in India to control, regulate the medical activities ரிலேட்டடாக எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாடி. அவங்க வந்து ஸ்டேட் மெடிக்கல் கமிஷன்ஸுக்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. ஸ்டேட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது ரீஅசைனிங் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அகெயின் லைக் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அதில் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணி those who can study, you can study, otherwise leave it. That is enough. So that's all. Now we will see the questions. So question number 1. So with reference to the Raman Magsaysay Award, consider the following statements. Statement number 1, with reference to, it is Asia's premier prize and the highest honor which recognizes greatness, spirit shown in selfless service to the people of Asia. Statement number 2, the awardees are annually selected by Asian Development Bank. Third, so far only 2 Indians have won the award. So what's the correct answer? Please answer it correctly. Do it fast. Those are online, please answer.
Question. With reference to the INS Vikrant, consider the following statements. Statement number 1, INS Vikrant is said to be the 7th largest among the carriers or carrier classes in the world. Statement number 2, it having a displacement of 83,000 tons when fully loaded. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Which of the following statements regarding IMF bailout packages are correct? Options are, statement number 1, it helps countries solve balance of payment problems. Statement number 2, recently IMF approved a bailout package for Sri Lanka. Statement number 3, it could hamper the credit worthiness of the receiving country. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 only, option D, 1, 2 and 3 only. Okay, next question. With reference to the core cereals, consider the following statements. Statement number 1, they are also known as nutri cereals. Statement number 2, their characteristics include drought tolerance, photoinsensitivity, and resilient to climate change. Statement number 3, they could be used as animal and poultry feed. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, option B, 2 only, option C, 3 only, option D, 1, 2 and 3 only. Okay, next question. Consider the following statements about the crime multi-agency center platform. Statement number 1, it was launched by the Ministry of Law and Justice. Statement number 2, it facilitates dissemination of information about significant crimes, including human trafficking across the country on real-time basis and enables interstate coordination. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Those who came late and answering now, so you can answer before 8 o'clock. So please answer it. Then only your marks will be added to the competitive list. Okay. Okay. Now we will see the yesterday's answers. Answers for the yesterday's. So the questions are displayed. Yesterday question. The question number 1 can answer. That is B. Too early. So questions are the doubts irundhuchna ketukonga, cross check pannikonga. 2 answer is, second question answer is C, both. Third question or answer C, that is both. Fourth question B answer, B, too early. Then fifth question D, none of the above. So that's all. Now we will see the mains answer writing question. So question number 1, India's relations with Australia have acquired a depth and diversity which cannot be rolled back. Discuss. So discuss your answers and send to me. Thanks a lot for joining with us.